அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி வஸல்லிம். அன்பானவர்களே, ஹஜ்ரத் அவங்க சில நிமிடங்களில் அப்படின்னு சொல்லி சுருக்கமாக முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுவும் இல்லாமல் பேசுகிறதுக்காக நான் வரலை, வந்த இடத்துல பேசுங்க அப்படின்றதுனால ஒரு சின்ன விஷயத்தை மட்டும், முன்னால் பேசினார்களா இல்லையா அவர்களினுடைய விஷயத்திலிருந்து ஒரு 2-3 விஷயத்தை மட்டும். குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய பிள்ளைகளினுடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படின்றத தெளிவாக சொன்னாங்க முன்னால் பேசிய நபர். அதே போல் முன்னால் வாழ்ந்த காலத்தில் குர்ஆனுக்கு கொடுக்கப்பட்ட மகத்துவத்தையும் கண்ணியத்தையும் அழகாக சொன்னார்கள். இப்போ உள்ள காலகட்டமே ஃபாஸ்ட் அண்ட் ஃபாஸ்ட், கவனச்சிதறல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். ஒரு சின்ன பையன்கிட்ட ஃபோனை கொடுத்துட்டா என்ன நடக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். சுற்றி யார் இருக்கான்னு தெரியாது, அவனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது, அப்படி தான் இருப்பான். ஆரம்ப காலத்தினுடைய அந்த பிள்ளைகளினுடைய அந்த நிலைமைகளை எல்லாம் நாம் சொல்ல தேவையில்லை. அதைவிட ஞாபகத்திறன் அதிகமாக இருந்தது. ஆனால் இப்போது ரொம்ப கம்மி. அதுக்கு கால்குலேட்டர் வந்த பிறகு, அதுவும் ஃபோன் வந்த பிறகு நிறைய மாற்றங்கள் நாம் பார்க்குறோமா இல்லையா? எல்லாத்துக்கும் உதாரணம் சொல்ல தேவையில்லை. சுருக்கமாக சொல்லணும்னா, கணவன்மார்கள் மனைவிமார்களினுடைய மொபைல் நம்பரை மனப்பாடமாக வச்சுருக்கிறோமா அப்படின்னு நாமளே கேட்டுக்கலாம். தாய்மார்கள் இருக்கிறதுனால தாய்மார்கள் தன்னுடைய கணவன்மார்களுடைய ஃபோன் நம்பர் ஞாபகத்தில் இருக்குதா? இருந்தால் பெரிய மனநசாலின்னு அர்த்தம். இப்போது நாங்கள் அதாவது குர்ஆனை மனனம் செய்த காலத்தில் இந்த ஃபோன் கிடையாது, எதுவும் கிடையாது, கவனச்சிதறல்கள் கிடையாது. அப்போ குர்ஆனை மனனம் செய்வது அப்போது பெரிய விஷயமாக இருந்தது. ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் விளையாட்டை விட்டுட்டு, இந்த பெரிய விஷயமான இந்த ஃபோனை விட்டுட்டு, தன்னுடைய எல்லா விதமான மகிழ்ச்சியான விஷயங்களையெல்லாம் விட்டுட்டு இந்த குர்ஆனை மனனம் செய்வது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. அன்பானவர்களே, இந்த காலகட்டத்திலும் இந்த அழகான ஒரு 3 பிள்ளைகளையும் அழகான ஹாஃபில்களாக உருவாக்கி இருக்கின்றார் நம்முடைய மன்சூர் உஸ்தாத். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு தஆலா அவருக்கு பரக்கத் செய்யட்டுமாக. அதுவும் இல்லாமல் இந்த பட்டமளிப்பு விழா முதலாவது பட்டமளிப்பு விழா. அல்லாஹ்வினுடைய பெரிய பாக்கியம் ஒற்றைப்படையாகவே அமைந்திருக்கிறது. ஒற்றைப்படை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். முதலாவது பட்டமளிப்பு விழாவில் முத்தான 3 ஹாஃபில்கள், பெரிய பாக்கியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில விஷயத்தை சொல்லுகின்ற பொழுது முக்கியமான விஷயம் என்று சொன்னால் 3 தடவை சொல்லுவாங்க. நிறைய விஷயத்தை 3 சொல்லுவாங்க. ஹதீஸ்களில் அழகாக இருக்கும், 3 விஷயமாக சொல்லுவாங்க. அப்போது அப்படிப்பட்ட பெரிய பாக்கியம் நம்முடைய நிறுவனத்திற்கு கிடைத்திருக்கின்றது. முதல் பட்டமளிப்பு விழாவிலே 3 முத்தான ஹாஃபில்களை உருவாக்கி இருக்கின்றார்கள். அல்லாஹு தஆலா இது போன்ற பல ஹாஃபில்களை உடுமலைப்பேட்டையில் மட்டும் கிடையாது, இன்ஷா அல்லாஹ் தமிழ்நாடு அல்ல உலகம் முழுவதும் உள்ள ஹாஃபில்களை உருவாக்கக்கூடிய அளவிற்கு உண்டான நிறுவனமாக வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள் புரிவானாக என்று துஆ செய்தவனாக வாய்ப்பளித்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நான் விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.